வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 82வது அதிகாரமாக உள்ள தீ நட்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 811வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். தீ நட்பு என்பதற்கு தீயவர்களின் நட்பினை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 811வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைவோம். பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலில் குன்றல் இனிதே. பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலில் குன்றல் இனிதே. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நம்மிடையே நட்பு பாராட்டுபவராக இருந்தாலும் கூட பண்பில்லாதவரின் நட்பை வளர்த்து கொள்வதை காட்டிலும் குறைத்து கொள்வது ஒருவருக்கு நன்மையை தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நம்மிடையே நட்பு பாராட்டுபவராக இருந்தாலும் கூட நற்பண்பு இல்லாதவரின் நட்பினை வளர்த்து கொள்வதை காட்டிலும் குறைத்து கொள்வது நன்மையை தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் நல்லவர்களோடு நட்பினை கொள்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.